நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. தோசை. தோசை இல்ல, தோசை. தோசை சொல்லு. தோசை. தோசை. இது என்னது தெரியல, சொல்லு. தெரிஞ்ச மாதிரி சொல்லு. சொல்லு, உனக்கு தெரியல, சொல்லு. உள்ளையா? உருளைக்கிழங்கா? நண்பர்களே, உருளைக்கிழங்கு ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில். வெஜிடபிள் ஆவி பறக்க பறக்க வெஜிடபிள் பிரியாணி. வாழைப்பழம், வாழைப்பழம். அருமையாக இருக்கு நண்பர்களே. செம்ம டேஸ்டாக இருக்குது. ஆஹா, பிரியாணி பாருங்க. இது என்னது? உருளைக்கிழங்கு கூட்டு சரமாக இருக்கு. போ முதல் உருளைக்கிழங்கு வைப்போம். பாப்பா உருளைக்கிழங்கு நிறைய இருக்குடா. இது என்னது? வெள்ளைப்பூடா? இல்லைடா, உருளைக்கிழங்குடா. மது, இன்னைக்கு சரியான சாப்பாடு உனக்கு. போதுமா? வெஜிடபிள் பிரியாணி. ஆஹா, பாடுறா. பாப்பா, அதுலயே கொஞ்சம் கம்மி பண்ணு. போதுமாடா? 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 ஓகே, கொஞ்சம் கம்மி பண்ணு. ஏய், டென்ஷன் ஆகி அப்புறம் மது, அப்புறம் நான் ஒரு லெவலாக அதை கோவப்பட்டுருக்கேன். அப்புறம் சும்மா டென்ஷனாக கம்மியாக இருக்குது. என்னமோ கம்மி அப்புறம் என்னதுக்கு நீ சாப்பிட்ற? கம்மி பண்ணிட்டு இந்த பிரியாணி வச்சு வச்சுக்கோ. சொல்கிறது கேள்றா. டேஸ்ட்டுக்காகடா. பாப்பா வேணும். அருமையான பிரியாணி நம்மளோட. சுத்தமான வெஜிடேரியன் பிரியாணிக்கு சுத்தமான வெஜ்ஜு நமக்கு இன்னைக்கு. மது சாப்பிடலாமாடா நண்பர்களே? என்னது மது? ஆக்காட்டு டக்குன்னு சாப்பிடுங்க. பெரிய ரவுடி மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறது. ஆக்காட்டுங்க செல்லக்குட்டி, ஆக்காட்டுங்க. தண்ணி ரைட்டு. பரவ தண்ணியெல்லாம் மூந்து வச்சிட்டாங்க. மதுவுக்கு 2 வாழைப்பழம் நண்பர்கள் இன்றைக்கி. தங்கப்படி நாட்டுப்பழம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. நாட்டுப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அப்பா விட்டுண்டா. அப்பா விட்டு நீயே சாப்பிட்டுக்கிறியா? எனக்கு வேணாம்டா. வேணாம். ஏண்டா, அந்த மனசுதான் மதுவுக்கு. முடிக்கிட்டியா? பிரியாணி சாப்பிட்றியாடா? பிரியாணி கொஞ்சம் லைட்டாக இது அப்பா விட்றேன்டா. வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்குது இன்றைக்கி நண்பர்களே. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வை, காய் தானே அது. தங்கப்பில் இல்லைடா, ஆறிச்சுடா. இங்கே ஒரு அப்பெல்லாம் அப்படிதான் எங்கே சொல்லுவ மேசன் நண்போல. தரமான சுவையான டேஸ்ட் இருக்குது. அது நல்லா படிக்கணுமியா? பவுடர் அடிச்சியா? இந்த உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம். இது நைட்டு வச்ச கிரேவியா? குருமாவா? சப்பாத்திக்கு வச்ச குருமா. இன்னும் இந்த உருளைக்கிழங்கு வச்சு விட்டோம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா தோசை அது. இப்போ ஹோட்டல்லாம் என்ன பண்ணுறாங்க? மசாலா தோசை இப்படி தான் கொடுக்குறாங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட்டு வச்சு தோசை ஊற்று அதுக்கு மேலே போட்டு தான் கொடுத்தா அது மசாலா தோசை. என்னடா சாமி? இட்லி பொடி மேலே ஊட்டினா களி. அது இந்த தோசை, புளி தோசை. டக்குன்னு பேசக்கூடாது. நீ ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. விட்டுங்க. அவா வெறும் தோசைக்கிறியா? உரப்பா இருக்கா? சாப்பிடுங்க. தண்ணி குடி.
நம்மளும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு வீடியோ ஓட மாட்டேதேப்பா. பேசாமல் யூடியூப் போட்டு வெளியே வந்துடலாம் இருக்கேன். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தயவுசெய்து யார் சொந்தக்காரங்களுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. என்னது? சரி, ரைட்டு வேணாம்தா. சொந்தக்காரங்களுக்கு காசு வாங்கி கொடுக்காதீங்க, மானம் கெட்டு மயிலி ஊற்று போயிடும். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், யாருக்கு வேணாலும் பணமே யாருக்கு கொடுக்கல் வாங்கல் வைக்காதீங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு ரூபா கூட யார்ட்டையும் கொடுக்காதீங்க, நீங்களும் யார்ட்டையும் வாங்காதீங்க. கடனும் கொடுக்கக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. வேணாண்டா. அப்போ நான் விட்டுனாது நீங்கள் என்னடா? சாரி குழம்போட சொல்ல ஒன்றும் இல்லை, கிரேவி தான் அது. டாக்கடு. ஓ சரி ஆமாம். இல்லை முழுங்காத. மது இன்னைக்கு பரீட்சை. இன்னைக்கு பரீட்சை பாப்பாவுக்கு. அடாடா, வாழ்த்துக்கள்றா. இன்னைக்கு என்ன பரீட்சை? இங்கிலீஷ் வேற தமிழ். ஆத்தோ, இங்கிலீஷும் தமிழ் பரீட்சை நண்பர்கள. என் மகதம் ஃபஸ்ட் ரேங்க் இந்த வருஷம். இந்த மிட்டம் டெஸ்ட்டில் எடுத்துருவியா? என்ன சிரிக்கிற? அதை பற்றி மட்டும் பேசாதா, வேறு என்ன வேணாலும் பேசு. படிப்பை பற்றி மட்டும் பேசினா அடி இதை வெளுத்துருவேன் நினைக்கிறேன். என்ன கரெக்டானே? கரெக்டா? அடுத்து கொஞ்சோண்டு பிரியாணி இருக்கு, கொஞ்சம் பிரியாணி, அவ்வளோதான், முடிஞ்சு. ஏய், இது உருளைக்கிழங்கு பந்தியோரு. சும்மா டென்ஷன் ஆகிடும். நல்லா சாப்பிட்டா தான் படிக்க முடியும்டா. சாப்பிட்டா தான் நல்லா படிக்க முடியும். முழுங்க டக்குன்னு முழுங்க. அந்த தண்ணி விடி. லைட்டாக கொஞ்சமாக குடியும் தண்ணி, நிறையா குடிக்க முடியாது, அப்போ சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிட்டா நல்லா படிக்க முடியும்ல சாமி. தக்காளி எடுத்தாச்சு, விடுந்தா எடுத்தாச்சு. தக்காளி இருக்கக்கூடாது, கருவேப்பிலை இருக்கக்கூடாது. பிள்ளைகள் அழுகுது. அது ஒன்றை மாதிரி இந்த பிள்ளை பள்ளிக்கூடம் பண்ணி அழுகுச்சுல, பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி அழுகுது. எப்பா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நீ அப்படி தானே ஒரு நாள் அழுத? கொஞ்சோண்டு இந்த ஒரு சாப்பிடு, டக்குன்னு சாப்பிடு சாமி. சாப்பிட்டா தான் நான் படிக்க முடியும் நல்லா. அப்புறம் ஒரு ரசிகர்லாம் வைகிறாங்களே நீ அப்பாவை, என்ன மதுக்கு சோறே ஊட்ட மாட்டீங்க, நீங்களே திங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. போதுமாடா? இந்த ஒரு வாய் மட்டும், இந்த ஒரே வாய், இந்த ஒரு வாயிடா அப்பா, ப்ளீஸ் அப்பா செல்ல பிள்ளை. அவ்வளோ அவ்வளோ முடிஞ்சு. அப்பா சாப்பிட்டு விடு, ஓகேவா? வாழைப்பழம் சாப்பிட்றியா? நண்பர்களே, நல்ல நாட்டு வாழைப்பழம், தரமான பழம். நம்ம ஊமுச்சலம், நம்ம முரியெண்ணெய் கடையில் வாங்கின பழம் தான், சூப்பராக இருக்காட்டேன். நல்லா நாட்டு பழம் பாருங்க, சாப்பிட்றா. எப்படி சாப்பிடு? நாட்டு பழத்துக்கு தோல் தான் நண்பர்கள் செம்ம டேஸ்டாக இருக்கும். பாருங்க, தரமாக இருக்குது தோல். இந்தா வச்சுக்க, அப்படியே தின்னு. நல்லா இருக்கு கவலைப்படலாம், சூப்பர். நண்பர்களே, இதுபோல் உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுங்க, சந்தோஷமாக இருங்க, ஹேப்பியாக இருங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஒரு தெய்வீக நாள். இதா கோயில் வளர்த்து போங்க, ஹேப்பியாக சந்தோஷமாக இருங்க.
வீட்டு வாசலில் சண்டைன்னு விடாதீங்க. குறிப்பாக சொந்தக்காரங்களுக்கு பணங்கன்னு கொடுக்காதீங்க. கடையை ஆட்டி வாங்கி கொடுத்துடாதீங்க, மாட்டிக்கிறாதீங்க. இது ஒன்று தான் நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். பணம் எவன் கேட்டாலும் கொடுக்காதீங்க. நீங்களும் கடையை ஆட்டி வாங்காதீங்க, கடன் யாரும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு எழுத்து கும்புற குறிப்பாக சொந்தக்காரங்களுக்கு மட்டும் பணம் வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுடைய விடைபெறுவதற்கு முன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது மதுரை மிசமணி மதுமிதா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வணக்கம், நன்றி, பாய் பாய்.